பொம்பளை வந்து பெருமையாய் பேசுவாள். என்ன பேசுவாள்னா பாருங்க, ஆ ஆ அ 18வது அதிகாரத்துல படிங்க. 18ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದ್ರಿ 3வது வசனம் படிங்க. 3ನೇ ವಚನ. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை இல்ல, இல்ல 7வது வசனம் சாரி. 18வது அதிகாரம் 7வது வசனம். அவள் தன்னை மகிமைப்படுத்தி தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தவள் எவளோ ஆ, அவ்வளவாய் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். ஆ. நான் ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன். நான் ராணியா இருக்கிறேன். நான் கைம்பெண் அல்ல. நான் விதவை இல்ல. நான் துக்கத்தை காண்பதில்லை என்று நான் துக்கத்தையே காண மாட்டேன். நான் சொகுசுல வாழ்றேன் அப்படின்னு சொல்றா. அவள் ಅಲ್ಲಿ தன் இருதயத்தில் எண்ணினாள். தன் இருதயத்துல அவ சொல்லிக்கிறா அவ பெருமை. ತನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಘನಪಡಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾಳೆ. ನಾನು ರಾಣಿಯಾಗಿದ್ದೇನೆ, ವಿಧವೆ ಎಲ್ಲ ದುಃಖವನ್ನು ಕಾಣುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾಳೆ. ரொம்ப இன்னைக்கு பெருமை, செல்வாக்கு, திருப்தியில வாழ்றாங்க தெரியுமா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அவங்க. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹಣ ಮತ್ತು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತುಂಬಾ ಸುಖದಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾ ಇರ್ತಾರಲ್ಲ, ಅವ್ರು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು. ஏன்னா அவங்க சொல்றாங்க எனக்கு கஷ்டமே வராது. ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ ನನಗೆ ಕಷ್ಟನೇ ಬರೋದಿಲ್ಲ. உலகத்துல இருக்கவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். ಲೋಕ ಇರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲರನ್ನ ನಾನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹತೋಟಿಯಲ್ಲಿ ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದೀನಿ. சோ இன்னைக்கு பிரதர் என்னது பிரதர்? இன்னைக்கு பாபிலோனுடைய பேட்டர்ன் என்னது இன்னைக்கு உலகத்துல நீங்க கேட்கலாம். ಇವತ್ತಿಗೆ ಬಾಬಿಲೋನ್ ಪಟ್ಟಣದ ಒಂದು ಗುರುತು ಏನೆಂಬುದಾಗಿ ನೀವು ಕೇಳಬಹುದು. நிறைய பேர் சொல்லுவாங்க இன்டர்நெட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்நெட்டை கண்ட்ரோல் பண்றவன் தான் பாபிலோன். இந்த 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 பொம்பளையா அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். ಇವತ್ತಿಗೆ ಒಂದು ಇಂಟರ್ನೆಟ್ ಅನ್ನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಕ್ಕಂಥವನೇ ಬ್ಯಾಬಿಲೋನ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾರೆ. இன்னும் சில பேர் வந்து இன்னைக்கு ஏஐ கண்ட்ரோல் பண்ணிட்டா உலகத்துல இருக்க மனுஷன் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம். அப்படியா பாப்பா நிறைய பேர் நினைக்கிறாங்க. ಅನೇಕರು ಅಂದ್ಕೊಳ್ತಾರೆ ಇವತ್ತಿನ ದಿವಸದಲ್ಲಿ ಎಐ ಅನ್ನ ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಿದ್ರೆ ಈ ಲೋಕ ಇರ್ತಕ್ಕಂಥ ಜನಗಳನ್ನೇ ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಬಹುದು ಎಂತಕ್ಕಂಥದ್ದು. சில பேர் சொல்றாங்க போன், ஸ்மார்ட் போன் உலகத்தையே மயக்கி வச்சிருக்குதுன்னா எல்லாரும் மயங்கி இருக்காங்க. ஒரு மயக்கத்துல தான் இருக்காங்க. எல்லாரும் போனை பார்த்தா மயங்கிருவாங்க. சோ அந்த மாதிரி போன் தான் பாபிலோனா அப்படின்னு கேட்பாங்க சில பேர். ಇವತ್ತಿಗೆ ಕೆಲವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಫೋನ್ ಅನ್ನ ನೋಡಿರಪ್ಪ ಅಂದ್ರೆ ಏನಪ್ಪ ಮುಚ್ಚಿ ಹೋಗ್ತಾರೆ. ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಫೋನ್ ಮೂಲಕವಾಗಿ ಅದೇ ಫೋನ್ ಬಾಬಿಲೋನ ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ತಾರೆ. சில பேர் சொல்லுவாங்க இது கரன்சி, ரூபா நோட்டு கரன்சி, பிட்காயின் அந்த கரன்சி தான் பாபிலோனா கண்ட்ரோல். அது இல்லாம ட்ரேடே பண்ண முடியாது, வியாபாரமே பண்ண முடியாதுல்ல அதுதான். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕರೆನ್ಸಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ಬಿಟ್ಕಾಯಿನ್ ಎಂಬುದಾಗಿ. ಅದಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ವಹಿವಾಟು ಮಾಡೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ, ಅದು ಇರಬಹುದಾ ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ತಾರೆ. அது வந்து நீங்க தேடி நியூஸ் பேப்பரை போய் தேடி கண்டுபிடிங்கன்னு எதுவும் பைபிள் ஆண்டர் வந்து எதிர்பார்க்கல அவங்க கிட்ட. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ನ್ಯೂಸ್ ಪೇಪರ್ ನ ಹೋಗಿ ಹುಡುಕಿ ಓದಿ ನೋಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಯಾವ್ದು ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. எனிதிங் எனி சிஸ்டம் அகைன்ஸ்ட் காட். எந்த நியந்திரம் ஆண்டருக்கு விரோதமா இருக்கிற எந்த நியந்திரமா இருக்கலாம், அது வந்து பாபிலோனுக்குரியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ಅಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಯಾವುದೇ ನಿಯಂತ್ರಣವಾಗಿದ್ರು ಕೂಡ ಅದು ಬಾಬಿಲೋನ್ಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಎಂಬುದಾಗಿ. கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து என்ன இருக்குன்னா this calls for a mind that has wisdom. அப்படின்னா ஞானமுள்ள மைண்ட் இருக்கணுமா. இந்த கடைசி நாட்களிலே நம்மளுக்கு என்ன மாதிரி மைண்ட் இருக்கணுமா? ஞானமுள்ள மைண்ட் இருக்கணுமா நம்ம மைண்ட். ಅಲ್ಲಿ ಕಡೆಯ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಜ್ಞಾನ ಉಳ್ಳಂತ ಮನಸ್ಸು ನಮ್ಮದಾಗಿರ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. என்னோட ஆண்டவர் அன்புக்கும் என் இருதயத்துக்கும் என்ன தூரம் கொண்டு போற எந்த பொருளா இருக்கலாம், எந்த பவரா இருக்கலாம், எந்த சக்தியா இருக்கலாம், அது வந்து பாபிலோனோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு நம்ம நினைக்கணும். ಅಲ್ಲಿ ನನ್ನನ್ನ ದೇವರಿಂದ ದೂರ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಕ್ಕಂಥ ಯಾವುದೇ ವಸ್ತುವಾಗಿರ್ಬೋದು, ಯಾವುದೇ ವಿಷಯವಾಗಿರ್ಬೋದು, ಅದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಾಬಿಲೋನ್ಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. சோ ஆண்டவர் கிறிஸ்டியன்ஸை பார்த்து என்ன சொல்றாரு? நம்ம பாபிலோனுக்குள்ள வாழ்றோம், பாபிலோனியன் சிஸ்டம்க்குள்ள நம்ம வாழ்றோம் இந்த உலகத்துல. ஆண்டவர் கிறிஸ்டியன்ஸ்க்கு என்ன சொல்றாரு இன்னைக்கு? ಇಲ್ಲಿ ಬಾಬಿಲೋನ್ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಪದ್ಧತಿಯ ಒಳಗಡೆ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? 18வது அதிகாரம் 4வது வசனம் படிங்க. 18ನೇ ಅಧ್ಯಾಯದ 4ನೇ ವಚನ. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளை விட்டு என்ன பண்ணுங்க? கம் அவுட் ஆஃப் ஹர். கம் அவுட் ஆஃப் ஹர். அவளை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ನನ್ನ ಪ್ರಜೆಗಳೇ ಅವಳನ್ನ ಬಿಟ್ಟು ಬನ್ನಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ நம்ம பாபிலோனுக்குள்ள வாழ்றோம். ஆனாலும் நம்ம என்ன பண்றது? அஃபெக்ட் ஆக கூடாது. அந்த சிஸ்டம், அந்த இதுக்கு நம்ம மாட்டிக்க கூடாது. அந்த பாவத்மான வாழ்க்கைக்கு, அந்த ವಂಚಕமான வாழ்க்கைக்கு நம்ம மாட்டிக்க கூடாது. அதான் வசனம் சொல்லுது. ಆ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಾರೆ, ಬಾಬಿಲೋನ್ ಅಂತಕ್ಕಂಥ ಪದ್ಧತಿಯ ಒಳಗಡೆ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಆ ಒಂದು ಪದ್ಧತಿಗೆ ನಾವುಗಳು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಳಗಾಗಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ವಿಷಯಗಳು. சோ அதனால எச்சரிக்கையா இருக்கணும் கிறிஸ்டியன்ஸ் நம்ம. ಹಾಗಾಗಿ ಕ್ರೈಸ್ತರು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು. ஆண்டவருடைய அன்பில இருந்து நம்மள எதுவும் பிரிக்க முடியாது. ದೇವರ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಮ್ಮನ್ನ ಯಾವುದೂ ಅಗಲಿಸುವುದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஆனா அதே நேரத்துல கிறிஸ்தவர்கள் பிசாசின் பொய்களை நம்பி நம்ம என்ன பண்ணலாம்? ஆண்டவர்ட்ட இருந்து தூர போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ಆದ್ರೂ ಕ್ರೈಸ್ತರು ಸೈತನ್ನ ಸುಳ್ಳುಗಳನ್ನ ನಂಬಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ದೇವರಿಂದ ದೂರ ಹೋಗುವುದಕ್ಕೂ ಕೂಡ ಅವಕಾಶಗಳು ಉಂಟು. ஏதேன் தோட்டத்துல என்ன நடந்துச்சு? ಏದೇನ್ ತೋಟದಲ್ಲಿ ಏನ್ ನಡೀತು? அப்படியே வந்து ஆதாம வந்து பிசாசு பிடிச்சுக்கிச்சா? ஏவாள வந்து அப்படியே பிசாசு பிடிச்சுக்கிச்சா? ಅಲ್ಲಿ ಆದಾಮನಾಗಿರ್ಬೋದು, ಅವಳನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸೈತನ ಆತನ ಹಿಡಿದುಕೊಂಡ. இல்ல. என்ன பண்ணான்? சிம்பிளா ஒரு காரியம் பண்ணான். என்ன பண்ணான்? பொய் சொன்னான். அவ்வளவுதான். ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ದ ಅಂತಂದ್ರೆ ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಒಂದು ಸುಳ್ಳನ್ನ ಹೇಳಿದ. பொய் சொன்னான். ಸುಳ್ಳು ಹೇಳಿದ.
இந்த நாட்களிலே நம்ம ஞானமா இல்லனா நம்ம நிறைய பொய்களை நம்பிடுவோம் நம்ம. ಈ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಾವು ಜ್ಞಾನ ಉಳ್ಳವರಾಗಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಅನೇಕ ಸುಳ್ಳನ್ನ ಹೇಳ್ಬಿಡ್ತೀವಿ. பொய்கள்னாலே நம்ம வஞ்சனைக்குள்ள நம்ம டிசெப்ஷன்குள்ள போயிருவோம் நம்ம. ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಸುಳ್ಳಾದಂತ ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ವಂಚನೆಯ ಒಳಗಡೆ ನಾವು ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ. இந்த உலக ஆடம்பரங்கள் நம்ம கண்ணை மயக்கிறோம். ಈ ಲೋಕದ ಆಡಂಬರಗಳು ನಮ್ಮನ್ನ ಕಣ್ಣನ್ನ ಮರೆಮಾಚ್ತದೆ. நம்மளுடைய சொகுசு நம்ம கண்களை மயக்கிறோம். ನಮ್ಮ ಸುಖಗಳು ಏನಪ್ಪಾ ಅಂತ ನಮ್ಮ ಕಣ್ಣನ್ನ ಮರೆಮಾಚಿ ಬಿಡ್ತದೆ. பிரதர் அப்ப நீங்க சொல்லலாம், பிரதர் அப்பனா பணம் சொகுசு எல்லாம் ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ இல்லையா ಕ್ರಿಶ್ಚಿಯನ್க்கு நீ ಕೇಳலாம். ನೀವು ಕೇಳಬಹುದು, ಹಾಗಾದ್ರೆ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಹಣವು ಅಥವಾ ಸುಖ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದು ಬೇಕಾಗಿಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ. இல்ல, உன் பணத்தை ஆண்டவருக்காக நம்ம உபயோகப்படுத்துறோமா? உன் பணம் ஜாஸ்தி வர வர ஆண்டவர் நம்ம அதிகமா துதிக்கிறோமா? வசதி ಜಾಸ್ತಿ வர ஆண்டவர் நாம ಮಹಿಮೆಪಡುತ್ತಾ? அதுதான் ಆಂಡರ್ ಕೇಳ್ಕಿற ಕೇಳ್ವಿங்க. ಅಲ್ಲಿ ದೇವ್ರು ಕೇಳ್ತಕ್ಕಂಥದ್ದು ಹಣವು ಅಧಿಕವಾಗಿ ಬರುವಾಗ ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸ್ತಾ ಇದ್ರೆ, ಅಥವಾ ವಸತಿ ಸೌಲಭ್ಯಗಳು ಜಾಸ್ತಿ ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ನೀನು ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸ್ತಾ ಇದೀಯಾ? நிறைய வாட்டி நான் பார்த்திருக்கிறேன், நம்மளுக்கு வசதி ಜಾಸ್ತಿ ஆகும்போது, நம்மளுக்கு சுகம் ಜಾಸ್ತಿ வரும்போது ஆண்டவர் பேக் சைட் போயிடுவாரு. ಅಲ್ಲಿ ಅನೇಕ ಬಾರಿ ಏನಪ್ಪಾ ಅಂತ ಸೌಲಭ್ಯಗಳು ಅಥವಾ ಸುಖಗಳು ನಮಗೆ ಬರಲ್ಪಡುವಾಗ ದೇವರನ್ನ ಹಿಮ್ಮುಖವಾಗಿ ಕಳಿಸಿಕೊಟ್ಟು ಬಿಡ್ತೇವೆ. ஒரு டைம்ல பிளெஸிங்காக ப்ரே பண்ணிருப்போம். ಒಂದು ಸಾರಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರ್ತೀವಿ, ஆசீர்வாதம் வந்திருக்கும். ಆಶೀರ್ವಾದ ಬಂದಿರುತ್ತೆ, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நான் சொல்றேன். ಲೌಕಿಕವಾದಂತ ಆಶೀರ್ವಾದವನ್ನು பட் ಹೇಳ್ತೀನಿ. அந்த ஆசீர்வாதமே நம்மள என்ன ஆக்கிறோம்? நம்ம கண்ணை குருடாக்கிறோம் நிறைய. ಆ ಆಶೀರ್ವಾದಗಳೇ ದೇವರಿಗೆ ನಮ್ಮನ್ನ ಏನಪ್ಪಾ ದೇವರಿಂದ ನಮ್ಮನ್ನ ಕುರುಡಾಗಿ ಮಾಡಲ್ಪಡ್ತದೆ. அதனாலதான் என்ன சொல்லுது, ரெண்டு காரியம் பைபிள்ல என்ன சொல்லுது? ஞானம், your mind that has a wisdom, மைண்ட் ஆஃப் ವಿಸ್ಡಮ್ வேணும் அப்படின்னு சொல்லுது. ಹಾಗಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಜ್ಞಾನದ ಒಂದು ಮನಸ್ಸು ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ரெண்டாவது, அந்த சிஸ்டம்ல மாட்டிக்காதீங்க. அந்த போனா இருக்கலாம், அது ஏஐயா இருக்கலாம், இன்டர்நெட்டா இருக்கலாம், பணமா இருக்கலாம், அதுல மாட்டிக்காதீங்க. அதுல இருந்து என்ன வாருங்க, அதை யூஸ் பண்ணுங்க. பட் அதுல இருந்து நீங்க ದೂರமா இருங்க, வெளியே வாங்க அப்படின்னு ಆಂಡರ್ சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಒಂದು ವೇಳೆ ಹಣವಾಗಿರ್ಬೋದು, ಆಗಿರ್ಬೋದು, ಅಥವಾ ಬೇರೆ ಯಾವುದೇ ವಿಷಯಗಳಾಗಿರ್ಬೋದು, ಅದರಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿ ಹಾಕಿಕೊಳ್ಬೇಡ್ರಿ. ಅದರಿಂದ ಅವರನ್ನ ಬಿಟ್ಟು ನೀವು ದೂರ ಬನ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. ಅದ ஒரு பொருளா யூஸ் பண்ணிக்கணுமே வெளியே, அது நம்மள யூஸ் பண்ண கூடாதுங்க. ಅದನ್ನ ಒಂದು ವಸ್ತುವಾಗಿ ಉಪಯೋಗಿಸಬೇಕು ಹೊರತು ಅದು ನಮ್ಮನ್ನ ಉಪಯೋಗಿಸುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಬಾರ್ದು. சோ என்னாச்சு இந்த இடத்துல, அந்த பாபிலோனை அந்த 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 பிசாசு என்ன பண்றான், அந்த 7 ராஜாக்களும் அவ மேல திரும்பிடுறாங்க. ಅಲ್ಲಿ 7 ಅರಸರುಗಳು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಆಕೆಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ತಿರುಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವಳ ತೋಕಡಿಸಿடுறாங்க அவங்க. ಆಕೆಯನ್ನ ಸೋಲಿಸಿ ಬಿಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவங்களுக்குள்ளே சண்டை வந்துருது. ಅವರ ಒಳಗಡೆ ಏನಪ್ಪಾ ಯುದ್ಧಗಳು ಬರ್ತಾ ಇದೆ. ಯಾರು ಅಲೋ பண்றா இத? ಯಾರು ಇದನ್ನ ಅನುಮತಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ? அங்க இயேசு கிறிஸ்து அலோ பண்றாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅನುಮತಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ பாபிலோன் விழுந்துருதுங்க. ಬಾಬಿಲೋನ್ ಬಿದ್ದು ಹೋಗ್ತಾ ಇದೆ. பாபிலோன் விழுந்த உடனே ஜனங்கள் எல்லாம் தலை மேல கை வச்சு அழுறாங்க. ಅಲ್ಲಿ ಬಾಬಿಲೋನ್ ಬಿದ್ದೋದ ನಂತರದಲ್ಲಿ ಜನಗಳೆಲ್ಲ ಕೈ ಮೇಲೆ ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಕೊಂಡು ಅಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்களா எல்லாரும், இந்த பாபிலோன் சிஸ்டம்ல இருந்தாங்களா? அவங்க அவங்க பொருள் எல்லாம் 1 ஹவர்ல ஜீரோ வேல்யூ. பில்லியனர் ஒரு நாள்ல ஜீரோ ஆயிருச்சு. அவன் வேல்யூ ஜீரோ ஆயிருந்தாங்க. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವರನ್ನ ಆ ಒಂದು ಬಾಬಿಲೋನ್ ನಂಬಿಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಕೆಲವೇ ಕ್ಷಣಗಳಲ್ಲಿ ಅವ್ರು ನಂಬಿಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಐಶ್ವರ್ಯತನ ಎಲ್ಲವೂ ಕೂಡ ಶೂನ್ಯವಾಗಿ ಹೋಯ್ತು. எங்க படிக்கிறோம் இது? ಎಲ್ಲಿ ಓದ್ತಾ ಇದೀವಿ? 18வது அதிகாரத்துல 12வது வசனம், 17வது வசனம் பாருங்க. 18ನೇ ಅಧ್ಯಾಯದ 12 ಮತ್ತು 17ನೇ ವಚನ. 17வது வசனம் படிங்க ஃபர்ஸ்ட். 17. மாலுமிகள் யாவரும், ஆ. கப்பல்களில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் யாவரும், கப்பல் ஆட்களும், சமுத்திரத்திலே தொழில் செய்கிற யாவரும் தூரத்திலே நின்று அவள் வேகிறதினால் உண்டான இல்ல புகையை 16, அப்பனா தமிழ்ல 16. 19 சிங்கிள் அவர் such fabulous wealth was destroyed ன்னு போட்டிருக்கு. 1 ஹவர்ல எல்லா வெல்த்தும் போயிருச்சாம். தங்கள் இல்ல. தலைகள் மேல் 19 தங்கள் தலைகள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு, ஐயையோ மகாநகரமே, சமுத்திரத்திலே கப்பல்களை உடைய அனைவரும் இவளுடைய உச்சிதமான சம்பூரணத்தினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்களே, ஒரு நாளிகையிலே இவள் பாழாய் போனாளே என்று அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள். ஒரு நாள்லே பாழாய் போனாலே அப்படின்னு அழுறாங்களா எல்லாரும். ಒಂದೇ ಗಳಿಗೆಯಲ್ಲಿ ಹಾಳಾದ್ಲಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿಂದ ಹೊರಟೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ பாருங்க, எந்த சிஸ்டம், உலக மனுஷன் கிரியேட் பண்ற சிஸ்டம் என்னைக்கும் நிக்காதுங்க நிலையா. ಅಲ್ಲಿ ಮನುಷ್ಯನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಿದ್ಧ ಮಾಡ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಪದ್ಧತಿ ಅದು ಶಾಶ್ವತವಾಗಿ ನೆಲೆ ನಿಂತುಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. சோ 17, 18வது அதிகாரத்துல பாபிலோன் அழிந்தது. ಅಲ್ಲಿ 17, 18ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬಾಬಿಲೋನ್ ಪಟ್ಟಣ ಅದು ನಾಶವಾಗಿ ಹೋಯ್ತು. அதான் ஏசப்பா சொல்வார்ல, உலக ஜனங்களின் கண்களிலே மேன்மையா இருக்கிறது, கர்த்தருடைய பார்வையிலே அது என்னவா இருக்குது? ಅರುವರ್ಪ இருக்கிறதுன்னு ವಚನ சொல்லுது. ಅಲ್ಲಿ ವಚನ ಹೇಳ್ತಾ ಇದೆ, ಲೋಕದ ಜನರ ಕಣ್ಣಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಐಶ್ವರ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ದೇವರ ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ಅದು ಹಾಳಾಗಿ ಹೋಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ.